अध्यायनीम् अम्ब त्वाम् अनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्. ஸ்ரீமத் பகவத்கீதை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பரம பவித்திரமான வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உண்மையான கல்வி, அதாவது உண்மையான ஞானம், உண்மையான அறிவு, உலகத்தில் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ள வேண்டும், எந்த மாதிரி நடத்தைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், மனிதர்களிடம் எப்படி நட்பு பாராட்ட வேண்டும், யாரிடம் எவ்வளவு தூரம் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிகாட்டி பகவத்கீதை என்று சொல்லக்கூடியது. எத்தனையோ உத்தவ கீதை, அந்த கீதை, இந்த கீதை என்று சொன்னாலும் பகவத்கீதை என்பது சாக்ஷாத் பகவானாலே சொல்லப்பட்டது. மற்ற விஷயங்கள் எல்லாம் அங்கங்கே வரும். ஈஸ்வர உவாச்ச, நாராயண உவாச்ச, நாரத உவாச்ச என்று அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடியது. அதாவது சிவன் பேசுகிறார், பார்வதி பேசுகிறார் அப்படின்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதிகபட்சமாக நிறைய பேசியிருப்பது என்பது சாக்ஷாத் பகவானே மனிதர்களுக்காக. மற்ற இடங்களில் ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் இறைவனை குறித்து பாடல் பாடியிருப்பார்கள், இறைவனை பற்றி பேசியிருப்பார்கள். உதாரணமாக அபிராமி அந்தாதி எல்லாம் அபிராமி பட்டர் அம்பாளை நோக்கி பாடுகிறார். இப்படி ஷஷ்டி கவச்சம் என்பது அவர் ஒரு சித்தர் முருகனை பார்த்து பாடுகிறார். இப்படி ஒருவரும் இறைவனை நோக்கி பாடுவது, பேசுவது என்பதுக்கு அடுத்ததாக சாக்ஷாத் பகவானை மனிதனிடம் பேசக்கூடிய, மனிதனுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, தன்னை பற்றி பேசக்கூடிய, தன்னுடைய முழு உருவத்தை, பூர்ணமான ரூபத்தை பேசக்கூடிய ஒரு இடம்தான் ஸ்ரீமத் பகவத்தை கீதை என்று சொல்லக்கூடிய புனிதமான மகாபாரதத்தினுடைய ஒரு உண்மையான வாழ்க்கை. நாமெல்லாம் கஷ்டப்படுறதெல்லாம் கடுகளவு, மலையளவு கஷ்டங்களை எதிர்கொண்டவர்கள் பஞ்சபாண்டவர்கள். மகாபாரத கதையை நாம் படித்தாள் என்றால் சொன்னால் நமக்கு அதில் புரிய வரும். அவகாசம் இருந்தால் நாம் அடுத்த பகுதியாக மகாபாரதங்களில் முக்கியமான பருவங்கள், முக்கியமான கட்டங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய அனுகிரகம் சுவாமி கொடுத்தால் பார்ப்போம். மகாபாரதத்தில் வரக்கூடிய வியாசமுனிவர்களால் எழுதப்பட்ட, அது புனைக்கப்பட்ட, கற்பனையால் எழுதப்பட்டதல்ல. அவர்கள் தன்னுடைய ஞான திருஷ்டியால் துவாபர யுகத்தில் நடந்த அந்த நிகழ்வை வியாச பகவான் நமக்கு தொகுத்து அருளுகிறார். அதுதான் ஸ்ரீமத் மகாபாரதம். அந்த மகாபாரதத்திலுடைய முக்கியமாக பாரத தேசத்தில் உள்ள நாம் ஒருவரும் கூட நமது ஊரை பற்றி, நமது தேசத்தை பற்றி, நமது தேசத்தின் ஆட்களை பற்றி நம்மளுடைய பாடத்திட்டங்கள் பூரா வெளிநாட்டுக்காரர்கள் என்னென்ன கண்டுபிடித்தார்கள், அவருடைய வெளிநாட்டு பெயர்கள் எல்லாம் நமக்கு கல்வியில் திணிக்கப்படுகிறது. அவன் அதை கண்டுபிடித்தான், இவன் இதை கண்டுபிடித்தான், முதல் கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடித்தான், இவன் தான் கலீலியோ தான் உலகம் உருண்டை என்பதை கண்டுபிடித்தான். இப்படியெல்லாம் நமக்கு துர்போதனைகள் போதிக்கப்பட்டு விட்டன. சுயமரியாதை இல்லாமல், தேசபக்தி இல்லாமல், தன்னுடைய சுயமரியாதையை இழந்து நம் தேசத்தில் உள்ள பொக்கிஷங்களை, நம் தேசத்தினுடைய அறிவுகளை உலகிற்கு பறைசாற்றாமல் நாம் ஒன்றுமறியாதவர்கள் என்பது போல வெளிநாட்டவர்களே ஒசத்தி பேசி, வெளிநாட்டவர்களையே அஞ்ஞானிகள், அறிவாளிகள் என்றெல்லாம் நம்மை முட்டாளாக்கிவிட்ட அந்த கல்வியிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். நன்றாக பார்த்தோம் என்றால் பழைய படங்களில் எல்லாம் வராகமூர்த்தி என்பவர், அவருடைய வராகம் என்பது இந்த பன்றி என்று பெயர் இருந்தாலும் கூட கிராம சூக்கரம் என்று சொல்லக்கூடிய நமது கிராமத்து பன்றிகள் எல்லாம் மலம்களை தின்னும். காடுகளில் உள்ள பன்றிகள் எல்லாம் முள் இருக்கும், பார்த்தேன் கொம்பு இருக்கும் அந்த பன்றிக்கு. அதுதான் எப்படி காடுகளில் காட்டுப்பன்றிகள் எல்லாம் இருக்குமோ அதை விட ஒரு படி மேலானது இந்த பன்றியானது. பிரம்மாண்ட பன்றியானது தேவர்களால் சிருஷ்டிக்கப்பட்டது. அது இந்த பூமியை மேலே தூக்கி வந்தது. அது கோளாகாரம், பூகோளம் என்றெல்லாம், கோளம் என்றால் உருண்டை என்ற அர்த்தம், பூகோளம் நமக்கு பாடத்திட்டங்களே பூகோளம் என்றால் சொல்லப்படுகிறது. பூ மத்திய ரேகை என்றெல்லாம், மத்திய ரேகை, தீர்க்காம்சம், மத்தியாம்சம் என்றெல்லாம் ஜோதிஷத்தில் வருகிறது, ஜோதிடத்தில். அப்படி வராகமூர்த்தி பூமியை மேலே தூக்கி வந்தார் என்று சில படங்களை பார்த்திருப்போம். அதில் பூமி உருண்டை என்பதைத்தான் அந்த வராகமூர்த்தி மேலே தூக்கி வருவதை நன்றாக வராகமூர்த்தி என்று பார்த்தால் தெரிய வரும். அப்படியாக இந்த மகாபாரதம், பகவத்கீதை, ஸ்ரீமத் ராமாயணம் எல்லாவற்றையும் நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது உண்மையான விஞ்ஞானிகள் நம் தேசத்தில் தான் இருந்து இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. உதாரணத்துக்கு ஆகாசத்தில் உள்ள 9 கோள்களை பற்றிய அது என்ன நிறம் உள்ளது, அதற்குடைய மகிமை என்ன, எந்த கிரகத்திலிருந்து எத்தனை தூரத்தில் உள்ளது, வீட்டில் நவக்கிரக ஹோமம் பண்ணும்போது நீங்கள் பார்த்திருக்கலாம்.
நாங்கள் வைதிகர்கள் நவக்கிரக ஹோமங்கள் பண்ணும் பொழுது அல்லது நவக்கிரக கோவில்களில் போய் பார்க்கும் பொழுது சூரிய கிரகனுக்கு தெற்கு பக்கம் இந்த தேவதை, வடக்கு பக்கம் இந்த தேவதை, அதாவது சூரிய தேவன் நடுவில் இருந்து கொண்டிருப்பார். அந்த சூரிய தேவனுக்கு கிழக்கில் சுக்கிரன் இருந்து கொண்டிருப்பார். அவருக்கு ஆக்னேய திக்பாகல், அதாவது தென்கிழக்கில் சந்திரன் இருந்து கொண்டிருப்பார். வடக்கு பக்கத்தில் பார்க்கும் பொழுது குரு பகவான் இருந்து கொண்டிருப்பார். அதே போல் வடகிழக்கு பக்கத்தில் புதக்கிரகம் இருந்து கொண்டிருப்பார். சூரியனுக்கு மேற்கு பக்கத்தில் சனி பகவான் இருந்து கொண்டிருப்பார். அதே போல் தென்மேற்கு பகுதியில் ராகுவும் வடமேற்கு பகுதியில் கேதுவும் அமைந்திருப்பார். இப்படி கோள்களை நம்மால் கண்ணிட முடியாத, உபகரணங்களாலும் கூட காண முடியாத அந்த கோள்களை ரிஷிகள் தபஸ் மூலமாக, சித்தர்கள் தபஸ் மூலமாக சூரிய கிரகத்திலிருந்து இந்தந்த திக்கில் இந்தந்த கோள்கள் உண்டு என்று வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டு நாம் இன்று அதை பூஜை செய்து கொண்டிருப்போம். அதை பார்க்கும் பொழுதே தெரிகிறது, எல்லா விஷயங்களும் நாம் தான் முதலில் கண்டுபிடித்துள்ளோம், நம் தேசம்தான் கண்டுபிடித்துள்ளோம் என்று. அப்படிப்பட்ட பொக்கிஷமாக இருக்கக்கூடிய மகாபாரதத்தின் ஒரு பகுதி ஸ்ரீமத் பகவத்கீதை என்று. அது சாக்ஷாத் பகவானே மனிதர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்கிறார். நமக்கு நல்ல அறிவுரை வேண்டும் என்று சொன்னால் அந்த மடம், இந்த மடம், அந்த ஆசிரமம், இந்த குருநாதர், அந்த குருநாதர் என்று நாம் தேடி போகும் பொழுது சில மனக்லேசங்கள் வரும். ஏனென்று சொன்னால் சொல்லொன்று செயலொன்றாக அவர்களுடைய பேச்சும் நடத்தையும் வித்தியாசமாக இருக்கும். நமக்கு மிகவும் சங்கடமாக இருக்கும். அதற்கு நாம் நேரடியாகவே இந்த மாதிரி மகாபாரதம், அது மாதிரி ராமாயணங்களுடைய மூல ஸ்லோகங்கள், மூல அர்த்தங்களை பிசிறில்லாமல் நாம் கேட்கும் பொழுது உண்மையாக நேரடியாக மனிதர்களுடைய கலப்பின்றி, மனிதர்களுடைய கள்ளம் கபடமின்றி, சுய நலமின்றி நாம் நேரடியாக பகவானுடைய உபதேசங்களை கேட்க இயலும். அதில் ஒன்றுதான் இந்த பகவத்கீதை என்பது. அதை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் வரக்கூடிய அத்தியாயங்கள் 15வது அத்தியாயத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர்ன ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூಢமூலம் அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா ததः பரம் தத்பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயः தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதः பிரவೃತ್ತಿः பிரசுதா புராணீ निर्माणमोहाजितसङ्गदोषाः अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ताः सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत् न तद्भासकते सूर्यः न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम. பகவத்கீதையினுடைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15வது அத்தியாயம். அதில் ஏற்கனவே பார்த்துட்டு இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்துட்டோம். அதில் 16வது அத்தியாயம் பார்க்கணும். போன பகுதியில் 15வது அத்தியாயம் பார்த்தோம். அதில் இப்பொழுது आशापाशशतैर्बद्धाः कामक्रोधपरागणाः ईहन्ते कामभोगार्थम् अन्ये अन्यायेन अर्थसञ्चयान् चिन्ताम् अपरिमेयाञ्च प्रलयान्तामुपश्रिताः कामोपभोगपरमाः एतावत् निश्चिताः. அதாவது சிந்தாம் அபரிமேயாஞ்ச, அதாவது 16வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். 16வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். சிந்தாம் அபரிமேயாஞ்ச பிரளயாந்தாமுபாஸ்ரிதாக காமோபபோகபரமாக ஏதாவதிதி நிஷ்சிதாக. சிந்தாம் அபரிமேயாஞ்ச, அதாவது அளவிட முடியாத சிந்தனை. இந்த உலகத்திலேயே எல்லா பொருட்களும் இவ்வளவு அகலம், இவ்வளவு ஆழம், இவ்வளவு அடர்த்தி, இவ்வளவு எடை என்று சொல்லிவிடலாம். ஆனால் மனிதனுடைய சிந்தைக்கும் ஆசைக்கும் அளவே கிடையாது. எத்தனை எடை உள்ளது, எவ்வளவு நீளம் உள்ளது, எவ்வளவு அகலம் உள்ளது, எவ்வளவு தூரம் உள்ளது பயணிக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அபரிமேயாம், அளவிட முடியாத சிந்தனைகளை கொண்டவளாக மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரளயாந்தாம் உபாஸ்ரிதாக காமோபபோகபரமாக ஏதாவதிதி நிஷ்சிதாக. காமோபபோகபரமாக ஏதாவதிதி நிஷ்சிதாக. காம உபபோகபரமாக, ஆசைகளை அடைய வேண்டும், சுகங்களை அடைய வேண்டும், சந்தோஷத்தை அடைய வேண்டும். இதற்குத்தான் இது மனித பிறவி என்று இவ்வளவு அஞ்ஞானம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனித பிறவி அதற்காக இல்லை. மற்ற மிருகங்களையும் விட, மற்ற புழு பூச்சி அட்டைகள் மிருகங்களை விட, செடி கொடிகள், இந்த ஜீவராசிகளை விட மனிதனுக்காக 6வதாக கொடுத்த அறிவு
ஏனென்று சொன்னால் சுகம் துக்கம் என்பது ஆடுக்கும் மாடுக்கும் கோழிக்கும் சுகம் ஏற்படுகிறது, அதற்கு உணவு கொடுத்தால் சந்தோஷமாகும், இனப்பெருக்கம் செய்தால் சந்தோஷமாகும், யாராவது வருடி கொடுத்தால் சந்தோஷமாகும், அடிக்கப் போனால் துக்கமாகும். சுகம் துக்கம் என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருந்தாலும் கூட ஆறாவதாக இருக்கக்கூடிய அறிவு ஏன் எதற்காக எப்படி என்று சிந்தனை செய்யக்கூடியது, பாவங்களிலிருந்து தன்னை விடுதலை செய்து கொள்ளக்கூடியது. அந்த விவேகம் என்பது, விவேகம் பகுத்தறிவு என்பது, இது சரியா இது தவறா, ஏன் எதற்கு எப்படி, இதுதான் உண்மையான பகுத்து ஆராய்வது. இந்த பகுத்த ஆராயும் தன்மை பகவான் நமக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கலாம். இந்த மனுஷ ஜென்மாவில் நம்ம பண்ணக்கூடிய புண்ணியத்தை பாவத்தை வைத்து தான் அடுத்ததாக நாம் அடுத்த பிறவியில் நாயாகவா புழுவாகவா பூண்டாக பிறக்கி போகிறோமா, குருடு செவின் குருடு சுவிடு ஊன் உடமாக பிறக்கப் போகிறோமா, மனித ஆணாக பிறக்கப் போகிறோமா, பெண்ணாக பிறக்கப் போகிறோமா, எந்த தேசத்தில் பிறக்கப் போகிறோம், எந்த மொழியில் பிறக்கப் போகிறோம், எத்தனை வருஷம் ஆயுள் உள்ளவராக பிறக்கப் போகிறோம், இப்படியெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த மனுஷ பிறவியில் மற்ற எல்லா பிறவிகளுக்கும் உண்டான இயக்கத்தை தீர்மானம் செய்யக்கூடிய மனுஷ பிறவியாக பிறந்துவிட்டு ஆசைகளை மட்டுமே அனுபவித்து கொண்டிருப்பது தான் மனுஷனுடைய வாழ்க்கை என்று பலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தவறான போதனைகள் செய்கிறார்கள். நன்றாக இருக்கும் பொழுது, ஒரு இளமை பருவத்தில் இருக்கும் பொழுதோ, நடுவாந்தர பயத்தில் இருக்கும் பொழுதோ, அப்பொழுதெல்லாம் பகவானை பற்றி சிந்திப்பதையெல்லாம் பலர் தடுக்கிறார்கள். அது தவறான சிந்தனை. வயதான பிறகுதான் அதை பற்றி ஆராய வேண்டும், பகவானை பற்றி நோக்கி செல்ல வேண்டும், இறை தத்துவத்தை பற்றி ஆராய வேண்டும். இப்படியெல்லாம் தவறான ஒரு வழிகாட்டுதல் செலுத்தப்படுகிறது. நிச்சயமாக அது தவறானது விஷயம். எதை நாம் இளமை பருவத்தில் சிறு வயதில் பழகுகிறோமோ அதுதான் நம் முதுமை பருவத்தில் முந்திக்கொண்டு நமக்கு முந்திக்கொண்டு நிற்கும். அந்த சமயத்தில் நான் பஜனை பாடுகிறேன், வேதாந்த சிந்தனை செய்கிறேன், புராணம் படிக்கிறேன் என்று சொன்னால் மனம் அதில் ஈடுபடாது, தூக்கம்தான் வந்துவிடும். அல்லது மனதிற்குள் 1008 சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். சுமார் 40 வருஷ காலமாக, 50 வருஷ காலமாக, 60 வருஷ காலமாக ஒரு நொடியும் உலக விஷயத்தை பற்றி சிந்தித்து 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 கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷமாக சிந்தனை செய்தது முந்திக்கொண்டு இருக்குமா, அல்லது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஈடுபடக்கூடிய அந்த ஆன்மீக விஷயம் முந்திக் கொண்டிருக்குமா என்று சொன்னால் அதிக பலம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியது 45-50 வருஷ காலங்கள் நாம் சிந்தனை செய்துதான். ஆகையால் இளமை பருவத்திலேயே நல்ல சிந்தனைகளை நல்ல விசாரங்களை செய்ய வேண்டும். நம் குழந்தைகளுக்கும் நாம் சின்ன சின்ன வயதிலேயே ஸ்லோகம் சொல்வது, பாராயணம் செய்வது, கோவிலுக்கு அழைத்து செல்வது, இந்த எப்போ பார்த்தாலும் பரீட்சை இருக்கிறது, பள்ளி கல்லூரி என்று அதை மட்டுமே பிரதானமாக வைத்துக்கொண்டு எந்த குடும்ப விஷயத்திலும் ஈடுபடாமல், உற்றார் உறவினர்கள் கூட ஈடுபடாமல், நிகழ்ச்சிகளில் ஈடுபடாமல், சுபதுக்க காரியங்களில் ஈடுபடாமல், கோவிலுக்கு செல்லாமல் இப்படி ஒரு சமூகம் இப்பொழுது உருவாகிறது. இதனால் என்ன ஆகும் என்று சொன்னால், அந்த தலைமுறைக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது அல்லது துரோகங்கள் வரும்போது அதை எதிர்கொள்வதற்கு கல்வி இல்லாமல், எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாமல், தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு நிலைக்கு அடைந்து விடுவார்கள். அப்படி நாம் அவர்களை தள்ளக்கூடாது. எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் அந்த நிலை குலையாமல் வாழ்வதற்கு இந்த ஆன்மீக கல்வி மட்டும்தான் நமக்கு உதவியாக இருக்கும். சிறுவயதிலேருந்தே நாமும் பயில வேண்டும், பிறருக்கும் பயிற்றுவிக்க வேண்டும். அதுதான் இந்த சிந்தாம் அபரிமேயாஞ்ச இந்த ஸ்லோகத்துக்காக இவ்வளவு நான் பேசினேன். அபரிமேயாம் சிந்தாம், அளவிட முடியாத சிந்தனை உள்ளவர்களாக, பிரளயாந்தாம் உபாசிரிதாக, அதாவது தன்னையே மாய்த்து கொள்ளும் அளவுக்கு சிந்தனைக்கு போய்விடார்கள். சிந்தனைகளுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது தன் உயிரை மாய்த்து கொள்வது அல்லது தற்கொலை செய்து கொள்வது அல்லது வாழ்க்கையில் விரக்தியாக எதையும் உண்ணாமல் இருப்பது, எதிலும் ஈடுபடாமல் இருப்பது, எவரை கண்டாலும் வெறுப்பாக பேசுவது, கடிந்து பேசுவது, இப்படியெல்லாம் ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகையால் இந்த சிந்தையை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். காமோபபோக பரமாக ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது. காமம் என்று சொன்னால் பெண்ணாசை என்று மட்டுமே அல்ல. புத்திரகாமகா, பிள்ளையை பிறக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவன். ஆயுஷ்காமகா, ஆயுஷை வேண்டுபவன். அதாவது பூமிகாமகா, நிலம் வாங்குவதற்கு ஆசைப்படுபவன். வாகன காமகா அப்படின்னா இப்படி ஒருவருத்தும் ஆசை என்று தான் பெயர். காமம் என்று சொன்னால் ஆசைகள் என்று பெயர். இப்படி ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு நிலையில்லாத தாத்காலிகமான சந்தோஷம் மற்றும் பக்க விளைவுகளை, கேடுகளை விளைவிக்கும் அடுத்தடுத்த விஷயத்தில் அந்த சுகத்தினால் வேறொரு கேடு வரும் என்பது கூட அறியாமல் இதுதான் உலக வாழ்க்கை என்று நிச்சயம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆஷாபாசதைர்பத்தாக காமக்ரோத பராகணாக ஈஹந்தே காமபோகார்த்தம் அந்யாகேன அர்த்த சஞ்சயம். அதற்காக இருப்பது 40 வருஷமோ 50 வருஷமோ 60 வருஷமோ
அதற்குள் நாம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த தர்மம் அர்த்தம் நியாயம் இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது என்று சிலர் துர்பனைகளை பிடித்து கொண்டு பிறருக்கும் துர்போதனைகளை அளித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அழியும் பொழுது துர்போதனை செய்தவர்கள் பக்கத்தில் வந்து அவர்களை காப்பாற்றப் போவது கிடையாது. ஆகையால் ஆஷா பாஷ சதைர் பத்தாக, ஆசைகள், ஏராளமான ஆசைகள், பாசங்கள், அந்த விஷயம் இந்த விஷயம் என்று தன்னுடைய மூளையை, ஒரே ஒரு மூளையை பல்வேறு விதமான விஷயங்களில் தன்னை அடக்கிக் கொள்வது, கட்டுப்படுத்தி கொள்வது என்று தானே அந்த வலையில் போய் வீழ்கிறார்கள். தனக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அவ்வளவு விஷயத்தை தான் நாம் நிர்வாகம் செய்ய வேண்டும். பணத்திற்கு ஆசைப்பட்டு, ஏராளமான நிறைய பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு தன்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு, அல்லது தன்னுடைய மனதை நிலைகுலையச் செய்யும், அல்லது தனது சுகத்தை நிலைகுலையச் செய்யும், தன் குடும்ப வாழ்க்கை நிலைகுலையச் செய்யும் பதவியையோ பணத்தையோ நாம் தொடக்கூடாது. நமக்கு எவ்வளவு குறைவான வாழ்க்கை வேணுமோ, சந்தோஷமான வாழ்க்கை வேணும், சந்தோஷத்திற்கு பங்கம் செய்யக்கூடிய, மனதை விரக்தி அடையக்கூடிய, அதை மனத்திற்கு இறுக்கம் தரக்கூடிய, தூக்கம் இல்லாமல் உழைப்பது, எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பது, இதனால் நோய், இதெல்லாம் இப்படிப்பட்ட விஷயத்திற்கு நாம் அடிபணியக்கூடாது. இதனால் நாம் கட்டுப்பட்டு விடுவோம்னு சொன்னால் விலங்கு கையில் விலங்கு போட்டது போல நாம் அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து விடுவோம். ஆகையால் நமக்கு தகுந்த மாதிரி ஆஷாபாஷ சதைர் பத்தாக, ஏராளமான ஆசைகளால் கட்டுண்டவர்களாக, காமக்ரோத பராகணாக, இதை அடைய வேண்டும், அதை அடைய வேண்டும், இன்னும் மேற்கொண்டும் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும், இப்படி எல்லையில்லாத ஆசைகளை வைத்துக்கொண்டு குரோத பராகணாக, அது கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன் ஒரு பதற்றம் வருவது, ஒரு கோபம் வருவது, ஆவேசம் வருவது, அடுத்த கட்டத்திற்கு மேல் போகட்டு பிறரை கொலையும் கூட செய்வது, அல்லது அடியாட்களை வைத்து அடிப்பது, அல்லது பிறருடைய பொருளை அபகரிப்பது, அல்லது அவர்களுக்கு அதை கிடைக்க விடாமல் பொய் சொல்வது, இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் பிறர் மீது பழி போடுவது, இப்படியெல்லாம் ஆசைகளும் கோபங்களும் அதிகரிக்கும் பொழுது மனிதன் இந்த கேடுதலான ஒரு செயல்களை செய்யக்கூட தயாராகிறான். ஈஹந்தே காமபோகார்த்தம், அவனுடைய ஒரு செயலும் கூட தன்னை அறிவதற்கோ பிறருக்கு உதவி செய்வதற்காகவோ நல்ல ஒரு இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளிவிடுவதற்கோ இல்லாமல் காமபோகார்த்தம், ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும், சுகத்தை அனுபவிக்க வேண்டும், இன்னும் 10 வீடு வாங்க வேண்டும், இன்னும் இதைவிட உயர்ந்த கார் வாங்க வேண்டும், இதைவிட உயர்ந்த ஆபரணங்கள் வாங்க வேண்டும், இதைவிட உயர்ந்த புடவை வாங்க வேண்டும், இப்படி தான் ஆசைகளை அதிகரித்து கொண்டே அந்நியாயேன அர்த்த சஞ்சயானு தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. எதை வியாபாரம், யார் என்ன ஜாதியினர் எந்த வியாபாரத்தை செய்யக்கூடாது, எதை விற்றால் என்னென்ன தோஷங்கள் வரும், இதை விற்றால் என்னென்ன பாபங்கள் வரும் என்றெல்லாம் வியாபார தர்மத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. எதை எவ்வளவு லாபத்தில் விற்க வேண்டும், அதிகபட்ச விலை உச்ச வரம்பு என்று நம்ம தர்மத்தில் இருக்கிறது பாருங்கள், மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ். ஏனென்று சொன்னால் பிறரை ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த காலத்திலிருந்தேயே அந்த உச்ச வரம்பு, வியாபார உச்ச வரம்பு என்று நிலைத்து, பிறருக்கு அதனுடைய உற்பத்தி விலை தெரியாது என்பதற்காக நாம் ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காக ராஜநீதியில் உள்ளவர், அதிகாரிகள், புருஷர்கள் நமக்கு சட்டத்தை வகுத்துள்ளார்கள். அதுபோல அர்த்த சஞ்சயானு அந்நியாயேன அர்த்த சஞ்சயானு, அந்நியாயமாக பிறரை ஏமாற்றி பொய் சொல்லி எப்படியெல்லாம் நாம் சம்பாதிக்கக்கூடாது. நம் உழைப்பிற்குண்டான ஊதியத்தை அதில் நாம் விலையாக வைப்பதில் தவறு கிடையாது. இதமத்யமயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தி இதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். இதம் அத்யமயா லப்தம், இன்றைக்கி இவ்வளோ கிடைத்து விட்டது, இன்னும் நாளைக்கு இவ்வளோ கிடைக்க உள்ளது, இப்படி மனோரதம், மனம் என் தேரை வளர்த்து கொண்டே ஓட்டிக்கொண்டே போவது என்பது நல்லது கிடையாது. இதமஸ்தி இதமபி மே பவிஷ்யதி புனர்தனம், ஏனென்று சொன்னால் வாழ்க்கையில் பலர் இன்னும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏழ்மையாக இருந்த பொழுதோ அல்லது நடுத்தரவாக இருந்த பொழுதோ குழந்தை, குட்டி, அம்மா, அப்பா என்று நம்ம நிம்மதியாக இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் எனக்கு பதவி நிறைய வரும் பொழுது மனைவி மக்களுடன் பேச முடிவதில்லை, உற்றார் உறவினருடன் கலந்துரையாட முடிவதில்லை, சுதந்திரமாக அமர முடிவதில்லை, இப்படியெல்லாம் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த காமம், ஆசை என்பது அந்த மனோரதத்தை, மன தேரை நாம் ஓட்டிக்கொண்டே சென்று சொன்னோம் என்று சொன்னால் இருக்கும் நிம்மதியை நாம் இழந்து விடுவோம். இதமஸ்தி இதமப்பிமே பவிஷ்யதி புனர்தனம், இப்பொழுது இத்தனை லட்சம் ரூபாய், இத்தனை கோடி ரூபாய் இருக்கிறது, இன்னும் வரவுள்ளது இத்தனை கோடி ரூபாய் வரவுள்ளது, இப்படியெல்லாம் நாம் அதற்கு அடிபணியக்கூடாது. அசௌமயாக தத்சத்ரோ ஹனிஷே சாபரானபி ஈஸ்வரோஹம் ஹிதி போகி சித்தோஹம் பலவான் சுகி. அசௌமயாஹதா சத்ரு, நான் எவ்வளவு போராடி எனக்கு விரோதமாக அவர்களையெல்லாம் நான் தோற்றுவிட்டுக்கிறேன். எனக்கு போட்டியாக இருந்த அந்த தொழிற்சாலையெல்லாம் அல்லது அந்த தொழில் அதிபர்கள் எல்லாம் இன்று ஓட்டாண்டி ஆகிவிட்டார்கள். அவர்களை தோற்கடித்து விட்டேன், இவர்களை தோற்கடித்து விட்டேன்.
அசௌமயா ஹதசத்ரு, என்னால் என் எதிரி கொல்லப்பட்டான் அல்லது தோற்கடிக்கப்பட்டான். ஹனிஷ்யே சாபரானபி, இன்னும் பல பேரை தோற்கடிப்பேன், இன்னும் பல பேரை கீழே தள்ளுவேன். ஈஸ்வரோகம் அகம்போகி, நான் பகவானாவது அதுவாவது நல்லா நாம தான்ப்பா ஈஸ்வரன், நாம தான்ப்பா தலைவர். அப்படி அகம்போகி, எல்லாம் நம்ம சுகத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த உலகம். அப்படி சொல்லிக்கொண்டு சித்தோகம் பலவான் சுகி, நான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் உணர்ந்தவனாக இருக்கிறேன், பலவானாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இப்படி என்றெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஆட்யோபிஜனவானஸ்மி கோன்யோஸ்தி சதுர்ஷோமயா, ஆட்யா அபிஜனவான் அஸ்மி கோன்யோஸ்தி சதுர்ஷோமயா. ஆட்யா, எனக்கு இத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், எனக்கு இத்தனை பணியாளர்கள் இருக்கிறார்கள், நான் கூப்பிட்டால் கைத்தட்டினால் இத்தனை பேர் என்னுடைய காலடிகள் வந்து விழுவார்கள். இப்படியெல்லாம் தன்னை தானே பெருமை வைத்து கொள்ளக்கூடாது. அபிஜனவானஸ்மி கோன்யோஸ்தி சதுர்ஷோமயா, எனக்கு நிகராக யார் இருக்கிறார்கள், எனக்கு சமமாக இந்த ஊரிலோ இந்த மாநிலத்திலோ எவனுமே கிடையாது. யக்ஷேதாஸ்யாமி மோதிஷ்யே இத்யஜான விமோகிதாக, யாகத்தில் நிறைய தானங்கள் செய்வேன், மோதிஷ்யே நிறைய சந்தோஷப்படுத்துவேன். எதற்கு இதெல்லாம் சொல்கிறார்கள் என்றால், யாகத்தில் செய்யவதோ அதெல்லாம் கூடாது என்று சொல்லவில்லை. எல்லாம் இறைவன் கொடுத்தான், அவன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் எங்கில் கொடுக்க போகிறேன்? இந்த உடலை கொடுத்தவன், இந்த உத்தியோகத்தை கொடுத்தவன், இந்த வாய்ப்புகளை கொடுத்தவன், இது எல்லாம் ஆரோக்கியத்தை கொடுத்தவன் எல்லாமே அந்த இறைவன் தான். ஆகையால் என்னால் கொடுக்க முடிகிறது என்று தன்னை இறைவனுடைய அடியாளாக நினைத்து கொள்ள வேண்டுமே தவிர்த்து தான் பெரிய முதலாளி, தான் தான் பெரியவன் அப்படி என்ற எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக இந்த இடத்தில் சொல்கிறார். யக்ஷேதாஸ்யாமி மோதிஷ்யே இத்யஜான விமோகிதாக இது அஜான விமோகிதாக. அஜான விமோகிதாக என்று சொன்னால் அறிவிலித்தனத்தினால் இப்படி பேசுகிறார்கள். அநேக சித்த விப்ராந்தாக மோகஜால சமாவிரதாக, அநேக சித்த விப்ராந்தாக, ஏராளமான சித்தங்கள். இப்போது ஒரு விஷயத்தை யோசிக்கிறான், அடுத்த நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான், அதுக்கு அடுத்த நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார்கள். இப்படி தன்னுடைய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மனதை அதை நாலா பக்கமாக சிதற வைத்து கொண்டு மோகஜால சமாவிரதா, ஒரு பெரிய மோக வலையில் வீழ்கிறார்கள். பிரசக்தாக காமபோகேஷு பதந்தி நரகேஷு சௌ, இப்படி ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பல்வேறு உணவுகளை உட்கொள்வது, பல்வேறு இடங்களுக்கு செல்வது, பல்வேறு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு தன்னை அழித்து கொண்டு ஏராளமான ரோகங்களுக்கும் வியாதிகளுக்கும் தன்னை உட்படுத்தி கொண்டு கோரமான அசுத்தமான நரகத்தில் போய் விழுகிறார்கள். ஆத்மசம்பாவிதாஸ்தப்தாக தனமானமதான்விதாக யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேனா விதிபூர்வகம். ஆத்மசம்பாவிதாஸ்தப்தாக, எனக்கு எல்லாம் தெரியும், இத்தனை வருஷ காலம் நான் அனுபவமாக இருக்கிறேன், இத்தனை தொழிற்சாலை உருவாக்கி உள்ளேன், இத்தனை விஷயத்தில் நான் பயிற்சி எடுத்துள்ளேன், இத்தனை அறிவு உள்ளவன் நான், இப்படி எனக்கு யாரும் அறிவுரை சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும். ஆத்மசம்பாவிதாக, தான் தான் உசந்தவன், தனக்கு எல்லாமே தெரியும். ஆத்மசம்பாவிதாக ஸ்தப்தாக, ஸ்தப்தாக என்று சொன்னால் அப்படியே விரைப்பாக நின்று கொண்டிருப்பார்கள். யாருடைய அறிவுரையையும் இது நல்லது இது கெட்டது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. தனமானமதான்விதாக, பணம் பகட்டு என்று பதவி என்று அந்த கர்வத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேனா விதிபூர்வகம். யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே, இவர்கள் வெளியில் பார்க்கும் பொழுது ஏதோ பெரிய யாகம் செய்கிறார்கள், பெரிய பூஜை செய்கிறார்கள், ஏதோ நலப்பணிகள் செய்கிறார்கள், உதவிகள் செய்கிறார்கள், இப்படியெல்லாம் வெளியில் தெரிந்து கொண்டிருந்தாலும் உள்ளே ஆணவமும் அகங்காரமும் திமிரும் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். மட்டுமல்லாதைக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிகளை அவர்கள் கடைபிடிப்பதில்லை. அதெல்லாம் யார் பார்ப்பார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதஞ்ச சம்ஸ்ரிதாக மாமாத்மபரதேகேஷு பிரத்விஷந்தோ அபியசூயக்காக. அகங்காரம் அவர்களுக்கு தனக்குத்தான் தான் பெரியவன், தனக்கு எல்லாமே தெரியும் என்று ஆணவம், தன்னால் தான் நடக்க வேண்டும், தன்னிடம் கேட்டுத்தான் நடக்க வேண்டும், தன்னை மதிக்க வேண்டும், எல்லாமே தான் தான் என்று இருந்து கொண்டிருக்கும். பலம் தர்ப்பம் திமிர் இருந்து கொண்டிருக்கும், தான் பெரிய பலசாலி என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். காமம் குரோதஞ்ச சம்ஸ்தாக, ஆசைகளையும் கோபங்களையும், எப்போ பார்த்தாலும் ஒரு பதற்றம், எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு என்ன சொல்வது அதிகமான கோபம், இப்படி அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். மாமாத்ம பரதேகேஷு பிரத்விஷந்தோ அபியசூயகாக. பகவான் விஷயத்திலேயோ அல்லது நல்ல விஷயங்களை பற்றி பேசுபவர்கள் விஷயத்திலேயோ அவர்கள் உதாசீனமாக இருப்பார்கள். பூஜையாக புனஸ்காரமாக அதெல்லாம் யார் நம்பினா? நாம் வேலை செஞ்சால் தான் நமக்கு பணம், என்ன சாமியாக வந்து கொடுப்பார், அவராக வந்து கொடுக்க போகிறார் நாளைக்கு, இப்படி இறைவனையே இந்த கண்ணையும் காதையும் படைத்த நமக்கு கொடுத்த இதென்ன நாம் கடையில் வாங்கி கொண்டு வந்தோமோ இந்த கண்ணை,
இந்த காதையை நாம் கடையில் வாங்கி கொண்டு வந்தோமா, இல்லை இந்த உடம்பைத்தான் வாங்கி கொண்டு வந்தோமா, இல்லை நம்ம அம்மாவும் அப்பாவும் இந்த உடம்பை கடையில் போய் உற்பத்தி செய்தனர், எங்கேயாவது தொழிற்சாலையில் போய் இந்த கண்ணு மூக்கு காதை உற்பத்தி செய்தார்களா? இது எல்லாம் படைத்தவன் இறைவன் தான் என்ற எண்ணம் கூட இல்லாமல் எல்லாம் நான் தான் செய்கிறேன், நம்மால் தான் உருவாகிறது, இறைவனால் எதுவும் இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். இறைவனை கூட பழிக்கும் அளவிற்கு அவர்களுடைய அந்த ஆணவம் சென்றுவிடும். தானகம் துஷத குரூரான் சம்சாரேஷு நராதமானு க்ஷிபாம் யஜஸ்ரம சுபானு ஆசுரீஸ்வேவ யோனிஷு. இப்படிப்பட்டவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்று சொன்னால், அடுத்த பிறவியில் க்ஷிபாமி அஜஸ்ரம், பல வருஷங்கள் பல ஜென்மங்கள் அசுர குலத்தில் பிறக்கும் ஒரு தன்மையை அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான், இப்படிப்பட்ட தீயவர்களை ஆசுரீஸ்வேவ யோனிஷு, கெட்ட ஒரு கெட்ட பழக்கம் உள்ள ஒரு குடிகாரனுடைய வீட்டிலோ அல்லது ஒரு கொலைகாரனுடைய வீட்டிலோ அல்லது பிறரை ஹிம்சித்து தன்னை தானே அழித்து கொண்டு நாசமாக போகக்கூடிய அப்படிப்பட்டவர்களுடைய வயிற்றிலே அவர்களை பிறக்க வைப்பேன். ஏனென்று சொன்னால், இந்த ஜென்மத்தில் பிறருக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் அதை உப்பை தின்னவன் தண்ணியை குடித்தே ஆக வேண்டும் என்பதற்காக அவர்கள் அடுத்த பிறவில் அப்படிப்பட்டவர்களாக பிறக்கப்படுவார்கள். ஆசுரீம் யோனி மாபன்னாக மூடா ஜன்மனி ஜன்மனி மாம் அப்பிராப்யைவ கௌந்தேய ததோயாந்தி பதமாம் கதீம். ஆசுரீம் யோனி மாபன்னாக, அசுரகுலத்தில் அவர்கள் பிறவியை எடுத்துக்கொண்டு மூடாக ஜன்மனி ஜன்மனி, பல பிறவைகளில் அப்படி அவர்கள் அவதிப்படுவார்கள். மாம் அப்பிராப்யைவ கௌந்தேய, அப்படி அசுரகுலத்தில் உதாரணத்திற்கு பார்த்தோம் என்று சொன்னால், அசுரகுலத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய கர்ம வினை முடியும் பொழுது மீண்டும் அவர்கள் மனிதர்களாக நல்லவர்களாக்கப்படுகிறார்கள். அதற்கு பல ஜென்மங்கள் பல பிறவிகள் எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். என்று சொன்னால், அசுரர்களாக அரக்கர்களாக ராட்சசர்களாக பிறந்தவர்களில் சிலருக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைத்துள்ளது. உதாரணத்திற்காக அசுர குலத்தில் பிறந்த விபீஷணனுக்கு முக்தி கிடைத்தது. அதே போல் விராதன் என்று சொல்லக்கூடிய ராமாயணத்தில் விராதனுக்கு முக்தி கிடைத்தது. அதுபோல பூர்வ ஜென்மத்தில் பாவம் செய்த அகல்யை, முனிவர்களால் சாபம் பெற்ற அகல்யைக்கு அவர்களுக்கு முக்தி கிடைத்தது. இப்படி அவரவர்கள் செய்த பாவத்திற்கு அடுத்த பிறவியிலேயோ அல்லது இப்பிறவியின் கடைசி பகுதியிலேயோ அல்லது நடுப்பகுதியிலேயோ அவர்கள் அதனுடைய தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். ஆசுரீம் யோனி மாபன்னாக மூடா ஜன்மனி ஜன்மனி மாம் அப்பிராப்யைவ கௌந்தேய ததோயாந்தி அதமாம் கதீம். இப்படி அசுர சித்தனம் உள்ளவர்கள் எல்லாரும் கூட இறைவனை வழிபடுவதில்லை. எல்லோருக்குள்ளே முதல் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால்தானே அவனுக்கு தான் என்ற அகங்காரம் குறையும். தான் எதுவும் இல்லை, அவனருளாலே அவன் தாழ் பணிந்து அவன்தான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கான் என்ற எண்ணம் வரும். அடுத்த கட்டம் இறைவனை தொழுதனால், இறைவனை பூஜை செய்தனால் அடுத்த கட்டம் இறைவனுடைய ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கு செல்லப்படுவார்கள். பிறகு எல்லாருமே இறைவன் தத்துவத்தில் உள்ளார்கள், எல்லோருமே இறைவனுடைய ரூபத்தில் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் வரும். அதன் பிறகுதான் பிறரது பொருளை அபகரிப்பதோ பிறரை கொடுமைப்படுத்துவதோ பிறர் மனதை காயப்படுத்துவதோ இதில் ஈடுபட மாட்டான். ஏனென்று சொன்னால், இறைவனிலிருந்து மனிதன் என்பவன் வேறல்ல, மிருகங்கள் என்பது வேறல்ல, நாம் யாரையும் ஹிம்சிக்கக்கூடாது என்ற எண்ணத்திற்கு அவன் வருவான். அதுவரை அவர்கள் அப்படி மாறமாட்டான். திரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனம் ஆத்மனா காமஹா குரோதா ததா லோபா தஸ்மாதே தத்ரயம் தியஜேத். 3 விதமான வழிகள், நரகத்திற்கு செல்வதற்கு 3 விதமான வழிகள் உள்ளது. ஒன்று காமம், ஆசைப்படுவது, அது வேணும் இது வேணும், அதை அடைய வேண்டும் இதை அடைய வேண்டும், எப்பொழுது பார்த்தாலும் இந்த வஸ்து நன்றாக இருக்கிறதே, அந்த வஸ்து நன்றாக இருக்கிறதே, இது கிடைத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுவது. குரோதா, கோபப்படுவது, எரிச்சல் படுவது, வெறுப்பு காட்டுவது, இப்படி கோபத்தினால் அடிப்பது, துன்புறுத்துவது, இப்படி இந்த குரோதங்கள். லோபகா, பிறரது பொருளுக்கு ஆசைப்படுவது, தன் உழைப்புக்கு ஊதியத்தை தேடுவது அது தவறே கிடையாது. ஆனால் பிறரது பொருளுக்கு, தன்னுடைய ஊதியத்திற்கும் உழைப்பிற்கும் மேலாக பிறரது பொருளை அடைய வேண்டும், அவனை ஏமாற்ற வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொள்வது லோபம் என்று பெயர். இந்த காமம், குரோதம், லோபம், இந்த 3ஐயும் நாம் தவிர்க்க வேண்டும். தஸ்மாதே தத்ரயம் விஜய திரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனமாத்மனா. 3 விதமான வழிகள் நரகத்திற்கு செல்வதற்காக உள்ளன, இதை தவிர்க்க வேண்டும். ஏதைர் விமுக்த கௌந்தேய தமோத்வாரை ஸ்திரிபிர்நரஹ ஆச்சரதி ஆத்மனஸ்ரேய ததோ யாதி பராம் கதிம். முதலில் இறைவனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் தினமும் கோவிலுக்கு போவது, அர்ச்சனை செய்வது, அபிஷேகம் செய்வது மட்டுமே போராது. நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை எல்லாம் நாம் தவிர்த்து கொண்டே வர வேண்டும். ஏதைர் விமுக்த கௌந்தேய, ஏதை வெறுமன பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டால் படிப்பு வந்து விடுமா? அவன் மட்டுமல்ல, அதுக்கு நல்ல ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும், நல்ல சேர்க்கை இருக்க வேண்டும் அல்லவா? எப்படிப்பட்ட நல்ல பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அங்கேயும் தேர்ச்சியில்
தேர்ச்சி பெறாமல் இருப்பவர்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்ட உயர்ந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அங்கேயும் தீய நடத்தை உள்ளவர்கள் இருப்பார்கள். அதுபோல கோவிலுக்கு சென்று விட்டோம், இறை வழிபாட்டில் ஈடுபட்டு விட்டோம் என்பது மாத்திரக்கே நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்காது. நம்மிடம் உள்ள தீய குணங்களை எல்லாம் நாம் தவிர்த்து கொண்டே தினமும் தினமும் பழக்கப்படுத்தி கொண்டு அவர்களை தவிர்த்து கொண்டு வந்தால் இறைவனுடைய தத்துவம் நமக்கு இறைவனுடைய காலடியில் நாம் சேர்ந்து விடலாம். இறைவனையும் நாம் இப்பொழுதே பார்க்கலாம். ஏதைர் விமுக்த கௌந்தேய, இந்த காமம், குரோதம், லோபம், கோபம், வெறுப்பு, இந்த இவையெல்லாம் நாம் தவிர்த்து கொண்டு விட்டால் ஏதைஹி விமுக்தா கௌந்தேய, இதிலிருந்து விடுபட்டவனாகி தமோத்வாரைர் திபிர்னரகா, இதெல்லாம் தமோ குணங்கள் என்று சொல்கிறார்கள். தமோ குணத்தினால் உருவாகக்கூடிய இந்த மூன்றிலிருந்து விடுபட்டவனாக மனுஷன் ஆச்சரதி ஆத்மனஸ்ரேயா, தனக்கு உண்மையான சுகம் என்பதை அவன் நாடுவான். உண்மையான சுகம் என்பது வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது, பொருள் வாங்குவது, முகத்திற்கு அலங்கார பொருட்கள் வாங்குவது, ஆடை உடை வாங்குவது, இதெல்லாம் கிடையாது. ஏனென்று சொன்னால் எந்த பொருள் என்று அழகு என்று நினைக்கிறோமோ 10 வருஷம் கழித்து அந்த பொருள் நமக்கு அதன் மேல் ஆசை போய்விடுகிறது, அல்லது அது அழிந்து விடுகிறது, அது சேதாரமாகி விடுகிறது. ஆனால் அழிவற்ற பொருளாக இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய ஆத்மாவை அவன் தேட வேண்டும். ஆச்சரதி ஆத்மனஸ்ரேயா, தனக்கு உண்மையாக நிரந்தரமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை பரமா கதியை, உயர்ந்த கதியை அவன் அடைவான். எஸ் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः நச சித்திமவாப்னோதி நசுகம் ந பராம் கதிம். எவனொருவன் சாஸ்திர விதிகளை, தர்ம கோட்பாடுகளை, அது இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பைபிளாக இருந்தாலும் பரவாயில்லை, பௌத்த மதமாக இருந்தாலும், சீக்கிய மதமாக இருந்தாலும், எந்த ஒரு தர்மமோ மதமோ அவர்களை தவறான வழி காட்டாது. அதில் தவறான வழிகள் காட்டுவது போல் இருந்தாலும் கூட நாம் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் அர்த்தம். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவரவர் தகுதிக்கேற்ப அவை சொல்லப்பட்டிருக்கும். அவை எல்லாவற்றிற்கும், எல்லா காலத்திற்கும், எல்லோருக்கும் பொருந்தாது. ஆகையால் குருவின் மூலமாகத்தான் தர்மங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய, எவனொருவன் சாஸ்திர விதிகளை புறந்தள்ளிவிட்டு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த கட்டளைகளை தூக்கி தூர எறிந்துவிட்டு வர்த்ததே காமகாரதா, தன் மனதில் படுவதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறானோ, இதுதான் எனக்கு சரி என்படுகிறது, எனக்கு யாரும் அறிவுரை சொல்ல தேவையில்லை, எனக்கு சரி என்று படுவதை நான் செய்வேன், இப்படி என்றால் பெரிய பெருமை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது அழிவிற்கு காரணமாகும். வர்த்ததே காமகாரதா நச சித்திமவாப்னோதி, அவர்கள் சித்தியை அடைவதில்லை, தன்னுடைய நல்ல நிலையை அடைவதில்லை. நசுகம் ந பராம் கதிம், சுகத்தை அடைவதில்லை, நல்ல கதியை அடைவதில்லை. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய வியவஸ்திதோ, ஒரு விஷயத்தை செய், இதை உண்ணென்று ஒரு வைத்தியர் சொல்வார், இதை உண்ணாதே, இதில் உனக்கு இந்த வியாதி வரும். இன்னொரு வைத்தியர் அதில் பரவாயில்லை, அதை உண்ணலாம் என்று சொல்வார்கள். இப்படி மனிதர்களிடையே அபிப்பிராயங்களை கேட்டுக்கொண்டே போனால் ஒருவன் அதை செய் என்பான், அதை இன்னொருத்தர் செய்யாதே என்பான். இப்படி இந்த குழப்பத்திற்கே காரணம் இல்லாமல் நேரடியாக சித்தர்களும் முனிவர்களாலும் 1000 வருஷங்கள் வாழ்ந்த, 1000 வருஷங்கள் இறைவனை தொழுது தன்னுடைய உடலை உலகத்திற்காக, உலக நலனிற்காக அர்ப்பணித்து கொண்ட அந்த சித்தர்கள் முனிவர்களுடைய அறிவுரை நாம் பெற்றுக்கொள்வோமே. கள்ளமும் கபடமும் நிறைந்த ஊழலும் திகழ்க்கூடிய மனிதர்களுடைய அறிவுரை பெறுவதை விட அந்த சித்தர் முனிவர்களுடைய அந்த அறிவுரைகள் என்பதுதான் சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டளை. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே, அந்த சாஸ்திரங்களை புரட்டி பார்ப்போம், அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். நம் முன்னோர்கள் சொல்வதெல்லாம் தர்மம் கிடையாது. ஏனென்று சொன்னால் நம் முன்னோர்களிலும் பல தவறுகளை செய்திருக்கிறார்கள். அதனுடைய பலன்களைத்தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே, அந்த சாஸ்திரங்கள் என்பதுதான் நமக்கு எல்லாவற்றிற்கும் பிரமாணம். அதுதான் நமக்கு ஒரு ஆதாரம். இது செய்ய வேண்டுமா, இதை செய்யக்கூடாதா, காரிய அகாரிய வியவஸ்திதோ, காரிய அகாரிய, செய்யக்கூடியது செய்யக்கூடாதது என்று சொல்லக்கூடிய அந்த வியவஸ்தை, அந்த 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 வழிமுறையில் இந்த சாஸ்திரங்கள் தான் நமக்கு பிரமாணமே தவிர்த்து மனிதர்கள் பிரமாணம் கிடையாது. ஜாத்வா சாஸ்திர விதானோக்தம், அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த விதானங்களை தெரிந்து கொண்டு கர்ம கர்த்துமிஹார்ஹசி, கர்மாக்களை நீ செய்யத் தகுந்தவனாவாய். அர்ஜுனோவாச்ச, அடுத்ததாக 17வது அத்தியாயம். அர்ஜுனோவாச்ச, ஏ சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய கஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேஷாம் நிஷ்டா து காகிருஷ்ண சத்வமாஹோ ரஜஸ்தமஹா. அர்ஜுனன் கேட்கிறார் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து, அப்பா, ஏ சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய, சாஸ்திர விதிகளையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு, உதாரணத்திற்கு கலியுகத்தில்
மரண தண்டனை கூட தவறு என்று சொல்கிறார்கள் சாஸ்திரங்களில் கலியுகத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாது, துவாபர யுகத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாது, எந்த மாநிலத்தில் உள்ளவள், அதாவது எந்தெந்த தேசத்தில் உள்ளவள், யார் யார் ஆண்களுக்கு இதை செய்யக்கூடாது, பெண்கள் இதை செய்யக்கூடாது, குழந்தைகள் இதை செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் சில நியமங்கள் இருக்கின்றன. அப்படி அந்த சாஸ்திரங்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு தூக்கி தூர எறிந்து விட்டு நான் அந்த யாகம் செய்கிறேன், இந்த பூஜை செய்கிறேன், அப்படியெல்லாம் தன் மனம் போன போக்கில் ஒரு நியமங்களை கடைபிடித்தாலோ அல்லது ஒரு புதிய பிரயோகங்களை, அதாவது ஒரு புதிய வழிமுறைகளை உருவாக்கினாலோ அப்படி அவர்கள் செய்தால் தேஷாம் நிஷ்டா துகா கிருஷ்ண, அப்படி சாஸ்திரங்களுக்கு முரண்பட்டதாக தன் மனம் போன போக்கில் கர்மாக்களை செய்தால் அவர்களுடைய கதி என்னவாகும், அவர்கள் என்ன தண்டனை அனுபவிப்பார்கள்? சத்வமாகோ ரஜஸ்தமாக, அது சத்வகுணம் நல்ல குணம் என்று சொல்வதா, அல்லது ரஜோகுணம் என்று சொல்லக்கூடிய கோபம் ராஜசகுணம் என்று சொல்வதா, அல்லது புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய தமோகுணம் என்று சொல்வதா என்றெல்லாம் கேட்கிறார். அதற்கு ஸ்ரீ பகவான் உவாச்சா, பகவான் சொல்கிறார், திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேகினாம் சா ஸ்வபாவச்சா சாத்விகி ராஜசி செய்வ தாமசி சேதிதாம் ஸ்ருணு. 3 விதமான ஒரு குணங்கள் அல்லது ஒரு விஷயங்கள் எல்லா மனிதர்களுக்கும் அது இருந்து கொண்டிருக்கும். திரிவிதா பவதி ஸ்ரத்தா, ரஜோகுணமான ஒரு ஸ்ரத்தையும் இருந்து கொண்டிருக்கும், தமோகுணமான ஒரு ஸ்ரத்தையும் இருந்து கொண்டிருக்கும், நல்ல விதம் சாத்விகம் என்று சொல்லக்கூடிய சத்துவகுணமான ஸ்ரத்தையும் இருந்து கொண்டிருக்கும். தேகினாம் ஸ்வபாவஜா, ஒரு மனிதர்களிடையும் நிச்சயமாக எல்லா மனிதர்களிடையுமே தீய குணங்களும் நல்ல குணங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த மனித பிறவி என்பதே போன ஜென்மத்தில் அதற்கு முன் ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம் பாவம் இரண்டிற்கும் கலந்து இருக்கக்கூடிய கலப்பு தான், புண்ணிய பாவத்தின் கலப்பு தான் மனித பிறவி என்பது. அதிகமாக பாவத்தையும் குறைந்த புண்ணியத்தையும் அடைந்திருப்பது மிருகங்களுடைய பிறவி. அதிகமான பாவத்தை மிக குறைந்த புண்ணியத்தை அடைந்திருப்பது மரம் செடி கொடி இப்படி இருக்கக்கூடிய ஜீவராசிகள். இப்படியாக புண்ணியமும் பாவமும் கலந்திருப்பது தான் மனித பிறவி என்பது. ஆகையால் அவர்களிடம் இந்த குணங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை அவர்கள் நல்ல விஷயங்களை கொண்டு தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத, ஸ்ரத்தாமயோகம் புருஷா யோக ஸ்ரத்தஸ்ஸேவசா. சத்வானுரூபா சர்வஸ்ய, அதாவது ஆணவம் அகங்காரம் திமிரு கோபம் தாபம் இதெல்லாம் இல்லாமல் பிறருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் நியாயமான முறையில் ஒரு கர்மாவை செய்து கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மாவை, அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஆகார நியமங்கள், உணவுகள், செயல்முறைகள், இதையெல்லாம் நடைமுறைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒருவன் கர்மா செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் ஸ்ரத்தா அமயோ எம் புருஷா, அவன் இறைவனிடத்தில் விஸ்வாசம் வைத்துக்கொண்டு இறைவனுடைய தத்துவங்களில் இறைவனுடைய வழிகாட்டுதலில் விஸ்வாசம் வைத்துக்கொண்டு அதன்படி ஒருவன் நடந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். ஸ்ரத்தய ஸ்ரத்த சகேவசா, ஸ்ரத்தாமயோ எம் புருஷா யோக ஸ்ரத்தஸ்ஸேவசா. உண்மையான ஸ்ரத்தை, உண்மையான இறை வழிபாட்டில் ஆர்வம் உள்ளவன், உண்மையான இறை தொண்டன் யார் என்று சொன்னால் சத்வகுணங்கள், அதாவது சத்வகுணம் என்று சொல்லுவது பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பது, பிறரை கொல்லாமல் இருப்பது. உதாரணத்துக்கு ஆடு மாடுகளை கொல்வதும் கூட அந்த பலி கொடுப்பது அந்த இறைவனுக்கு என்னுடைய நலனுக்காக, என் நலனுக்காக பிற உயிரை பலி கொடுத்து நான் சுகத்தை அடைய வேண்டும் என்பது, இதெல்லாம் ரஜோகுணத்தை சேருமே தவிர்த்து நல்ல சாத்விக குணத்தை சேராது. பிறருக்கு ஹிம்சை இல்லாமல் தனக்கு நலனை எடுத்துக்கொள்பவன் தான் உண்மையான ஸ்ரத்தாடு என்று சொல்கிறார். யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாக பிரேதான் பூதகணாம்ச்சான்யே யஜந்தே தாமசா ஜனாக. யஜந்தே சாத்விகா தேவான், சாத்விகர்கள் எப்படி என்று சொன்னால் நல்ல சாத்விகமான நல்ல குணங்கள் உள்ளவர்கள். தாங்கள் செய்யும் பூஜைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் தேவானு, பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படி அவர்களை அர்ச்சனை செய்வது, அபிஷேகம் செய்வது, ஆராதனம் செய்வது, இப்படி சாத்விகமாக போய்கொண்டிருப்பார்கள். ரஜோகுணங்களை உள்ளவர்கள் யார் என்று சொன்னால் யக்ஷர்களை பூஜிப்பது, ராட்சசர்களை பூஜிப்பது, துர்தேவதைகளை அதாவது பலி கொடுக்கும் தேவதைகளை ஆராதிப்பது, இரத்த பலி கொடுப்பது, மாம்ச பலி கொடுப்பது, இப்படியெல்லாம் ரஜோகுணங்களை கொண்டவர்கள் என்று சொல்கிறார். பிரேதான் பூதகணாம்ச்சைவ, பிரேதங்களை ஆராதிப்பது. உதாரணத்திற்கு காசியில் போய் பார்த்தோம் என்று சொன்னால் காசியில் பிணங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆராதித்து கொண்டு பிணங்களை தின்வது, பிணங்கள் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பது, இதையெல்லாம் செய்வார்கள். இதெல்லாம் சாத்விக பூஜையாக சொல்லப்படவில்லை.
அதையெல்லாம் பூஜையாக இருந்தாலும் அவர்கள் ருத்ர ரூபத்தில் அவர்களை வழிபட்டாலும் கூட அதை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை தமோகுணம் உள்ளவர்கள் என்றே சொல்கிறார்கள். பூதகணங்கள், அந்த பூதம் இந்த பூதத்தை பூதகணாம்ச்சைவ பூதகணாம்ச்சான்யே யஜந்தே தாமசா ஜனாக. இப்படி துர்தேவதை என்று சொன்னால் உக்ரதேவதை, இதை பலி கொடுத்தாதால் மாமிசம் உண்பது, மதுவை அளிப்பது, அந்த தேவதைகளுக்கு சாராயம் கொடுப்பது, மது அளிப்பது, இப்படி ஒரு ஹிம்சாத்மகாக பிற உயிரை கொன்று அந்த தேவதையை பிரீதிப்படுத்தி எனக்கு சுகம் வேணும் என்று சொல்பவர்கள் எல்லாம் அது தமோகுணத்தில் உள்ளவர்கள். அசாஸ்திரவிஹிதம் கோரம் தப்பியந்தே ஏ தபோஜனாக தம்பாஹங்கார சம்யுக்தாக காமராகபலான்விதாக. அசாஸ்திரவிகிதம், சாஸ்திரங்களில் சொல்லப்படாத அந்த கர்மாக்களை செய்பவர்கள் கோரம் தப்பியந்தே ஏ தபோஜனாக. அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுக்கு எப்பொழுதும் அந்த பிற உயிரை கொல்லும்போது அவர்களுக்கு அந்த அந்த மனம் வலிக்கவில்லை என்னும் அந்த எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் பிறருடைய மனதையும் காயப்படுத்துவார்கள். அதாவது பிறருடைய வலியே தெரியாதவர்கள் அல்லவா, ஆகையால் பிறரை ஏமாற்றுவார்கள், பிறருக்கு துரோகம் செய்வார்கள். அசாஸ்திரவிகிதம் கோரம் தப்பியந்தே ஏ தபோஜனாக தம்பாஹங்கார சயுக்தாக காமராகபலான்விதாக. தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், அதற்காக ஆடை பலி கொடுத்தேன், இதற்கு பலி. ஏனென்று சொன்னால் நித்தியப்படி பார்க்க போனால் அந்த கோவில்களில் நித்தியப்படி ஆடு கொடுத்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது நித்தியப்படி அந்த பலி தேவதைகளுக்கு கூட நித்தியப்படி சுடலை மாடனோ இல்லை இசக்கியமோ நித்தியப்படி அவர்களுக்கு அன்னம்தான், பச்சரிசி அன்னம்தான் அவர்களுக்கு படைக்கப்படுகிறது. வருஷம் பூராவும் அந்த அன்னத்தை உண்டு கொண்டு அவர் சந்தோஷமாகத்தானே இருக்கிறார். அதனால் நமக்கு அது பலி கொடுப்பது என்பது தேவையற்ற விஷயம். தம்பாஹங்கார சயுக்தாக காமராகபலான்விதாக. தனது ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுபோல கோரமான கடினமான ஹிம்சை ரூபமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். கர்ஷயந்தः ஷரீரஸ்தம் பூதகிராமமச்சேதசः மாம் செய்வாந்த ஷரீரஸ்தம் தான் வித்யாசுரஷ்டயான். அதே போல அலகுகள் குத்திக்கொள்வது, அதே போல் தீ மிதிப்பது, அதே போல் கன்னத்தில் ஈட்டியை குத்திக்கொள்வது, இப்படியெல்லாம் தன்னையும் வருத்தி கொண்டு இந்த உடம்பு தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவசனாதனஹா. நம் உடலில் ஹிருதயத்தில் பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பகவான் இருப்பதற்கான உடலை ஹிருதயத்தை தாங்கிக் கொண்டிருப்பது இந்த உடல். அந்த உடலை, நம் உடலையும் ஹிம்சிக்கக்கூடாது, பிறரது உடலையும் ஹிம்சிக்கக்கூடாது. இப்படி அலகு குத்தி கொள்வது, அதே போல் தன்னை ரத்த பலி கொடுப்பது, தன்னை வெட்டி கொள்வது, இப்படி அக்னியை மிதித்து கொள்வது. அக்னியை மிதித்து வழிபடுதல் என்பதே தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்படாத விஷயம். ஏனென்று சொன்னால் அக்னி என்பது பகவான். நம்ம ஆராதிக்கிறோம், விளக்கை ஏற்றி ஆராதிக்கிறோம், திருவண்ணாமலையில் அக்னியை விளக்கேற்றி வழிபடுகிறோம். நாம் வழிபடக்கூடிய அந்த அக்னியை மிதித்து கொண்டு செல்வது என்பதெல்லாம் தர்மசாஸ்திரத்திற்கு உச்சிதமாக இல்லை. ஏதோ நடைமுறையில் அது வந்துவிட்டது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்ஷகந்தா ஷரீரஸ்தம், இப்படி ஷரீரத்தை ஹிம்சிக்கொண்டு சவுக்கால் அடித்துக்கொள்வது, இப்படியெல்லாம் ஹிம்சிப்பதால் இறைவனுக்கு சந்தோஷம் ஒருபொழுதும் ஆகாது. ஹிம்சை என்பதை இறைவனுக்கு பிடிக்காது. எல்லாமே இறைவனுடைய குழந்தைகள், இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். எல்லாரும் படைக்கப்பட்டவர்கள். எனக்கு பிடிக்காது என்று நான் யாரை நினைக்கிறேனோ, எனக்கு கெட்டவர்கள் என்று நான் யாரை நினைக்கிறேனோ அவர்களும் கூட அந்த இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆகையால் எல்லோருமே இறைவனுடைய குழந்தைகள். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய இந்த உடலை, நமது உடலாக இருந்தாலும் பிறரது உடலாக இருந்தாலும் அதை ஹிம்சிப்பதோ துன்புறுத்துவதோ நிச்சயமாக அது இறைவனுக்கு சந்தோஷமாகாது. பூதகிராமம் சேதசா மாம் செய்வாந்த ஷரீரஸ்தம் தான் வித்திய ஆசுர நிச்சயான். எனக்கு வலிக்கிறது என்று சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்தராத்மாவுக்கு பகவானுக்குத்தானே ஒலிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது கூட அறியாமல் அவர்கள் இந்த தவறுகளை எல்லாம் செய்கிறார்கள். ஆஹாரஸ்துவபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியா யஜ்ஞஸ்தபஸ்ததாதானம் தேஷாம் பேதமிதம் ஸ்ருணு. அதே போல உண்ணும் உணவிலும் கூட சத்வம் ரஜஸ் தமசு என்று 3 விதம் இருக்கிறது. யஜ்ஞா, யாகங்கள் செய்யப்படுவதிலும் கூட 3 விதம் இருக்கிறது. தபஸிலும் 3 விதம் இருக்கிறது. தானங்கள், எந்த ஒரு பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவன் எப்படி அந்த உதவியை செய்கிறானோ அதன் பிரகாரமாக அவன் சத்துவமாக தானம் செய்கிறானா, ரஜோகுணமாக தானம் செய்கிறானா, தமோகுணமாக தானம் செய்கிறானா என்றெல்லாம் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் அவர்கள் சொல்கிறார்கள், பகவானால் சொல்லப்படுகிறது. அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதும் அடுத்தடுத்த பகுதிகளில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீஹரையே நமஹ. ஸ்ரீராம். ஐயா கேட்குறதா? சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆர்வம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கேட்கறதுக்கு.
ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, கேட்கல. சொல்லுங்கள். ஸ்ரீராம். பகவத்கீதையில் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கலாம் நீங்கள். சொல்லுங்கள். ஸ்ரீராம். சரி சரி. ஆமாம். சரி. அதாவது அதாவது புரியறது புரியறது அது புரியறது. சொல்லுங்கள். சரி சரி. ஆமாம், கரெக்டு. அதாவது கோவில் கொண்டு வந்த சீதாதேவி தன்னை தான் சுத்தம் தான், அசோகவனத்தில் நான் பாதிக்கப்படவில்லை அப்படி என்பதற்காக அக்னியில் குதித்தார். இன்று நாம் எல்லாரும் அக்னியில் குதிக்க சொல்லுவோமோ, சரி வருமா? அது சரி வராது. ஆகையால் தேவர்களால் எவை எவை செய்யப்பட்டதோ, முனிவர்களால் சித்தர்கள் எவை எவை அகஸ்தியர் பெரிய வெள்ளம் வரும்பொழுது அதை பூராம் குடித்தார் என்று திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுகிறது. நாம் அப்பார் குடிக்க முடியுமா? குடித்தால் நாம் உயிர் வாழ முடியுமா? தேவர்களாலும் ரிஷிகர்களாலும் சித்தர்களாலும் முனிவர்களாலும் செய்யப்பட்டதை நமக்கு செய்வதற்கு கட்டளை இடப்படவில்லை. அவர்களே நமக்கு இதை செய்யென்று எதை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அதை கடைபிடிக்கத்தான் நமக்கு அதிகாரம் உண்டு. வணக்கம் ஐயா. சொல்லுங்கள். சரி. ஆமாம். புரியுறது. கொஞ்சம் ஆமாம். என்ன யாருக்கோ கேட்கலைங்கிறாங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க பார்ப்போம். சரி சரி ஐயா, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது எனக்கு இன்னொரு தடவை ஸ்பஷ்டமாக அந்த ஆமாம். சரி 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 சரி. அதாவது கலியுகத்திலேயே இப்போ நாம் என்ன பிறவி எடுத்திருக்கோமோ, இந்த அதாவது துவாபர யுகம் இத்தனை, நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும் நமக்கு இந்த தவறான கல்வி முறையால் நம்மளுடைய மூளையை சிதைச்சி வச்சுருக்காவா. எதை எடுத்தாலும் கிபி 2000 கிமு 2000னு எப்போ பார்த்தாலும் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகம் பிறந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்தை சித்தரிச்சிருக்கா. முதல் விஷயம், கிபி 2000 கிடையாது, கிமு 2000 கிடையாது. சொல்லப்போனால் ராமு 2000 கிமு 2000 தான் சொல்லணும். ராமன் பிறப்பதற்கு பல லட்சம் வருஷத்திற்கு முன்னாடி, பிரம்மா பிறப்பதற்கு பல லட்சம் வருஷத்திற்கு பல கோடி வருஷத்திற்கு முன்னாடி. ஏன்னா பஞ்சாங்கத்தை பார்த்தேன்னா கிருத்தயுகாதி, ஹிஜ்ரி வருஷம்,
அப்புறம் வள்ளுவர் வருஷம், வள்ளுவர் ஆண்டு, ஹிஜ்ரி ஆண்டெல்லாம் அதில் குறிப்பிட்டிருப்பார்கள். அப்படி குறிப்பிட்ட விஷயத்தில் பார்க்கும் பொழுது துவாபரயம் இத்தனை லட்சம் வருஷங்கள் கடந்து விட்டோம், திரேதாயுகம் இத்தனை லட்சம் பிரம்மா சிருஷ்டி பண்ணினதிலிருந்து நாம் கடந்து விட்டோம், இப்பொழுது கலியுகத்தில் நாம் இத்தனை வருஷங்களை கடந்து விட்டோம், சுமார் 5000 வருஷங்களை கடந்து விட்டதாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நாமளே அதை புரியலாம். சேரன், சோழன், பாண்டியன், அதற்கு முன்னாடி இருந்த மன்னர்கள், சேரனுடைய பரம்பரை அப்படி எல்லாம் பார்க்க போனால் எத்தனை ஆண்டுகளை நாம் கடந்திருப்போம் நன்றாக அறிய வேண்டும். அப்படி இப்பொழுது கலியுகத்தில் இப்போ நாம் இந்த பிறவியை நான் இருக்கிறேன், நான் மாய்த்து விட்டோம் என்று சொன்னால் அத்தோடு முடிந்து விட்டது, நான் நேரடியாக கிருதயுகத்திற்கான் போய் பிறப்பேன் என்று என்னால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதே கலியுகத்தில் நான் அடுத்த பிறவியை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, அதிகமாக வாய்ப்புகள் இருக்கின்றன. கலியுகத்திலேயே மீண்டும் மீண்டும் பிறவிகளை எடுப்பார்களே, ஏன்னா இன்னும் வருஷங்கள் நிறைய பாக்கி இருக்கிறது. கலியுகத்திலேயே இன்னும் பல லட்சம், பஞ்சாங்கத்தை பார்த்தால் தெரியும், பல லட்சம் வருஷங்கள் இன்னும் கலியுகத்திலேயே பாக்கி இருக்கிறது. அதற்கு பிறகுதான் பூர்ணமான பிரளயம், எல்லா இடத்திலும் வெள்ளம் வரும். உதாரணத்திற்கு தனுஷ்கோடி என்று ஒரு ஊர் இருந்தது. அந்த தனுஷ்கோடி என்ற ஊர் நம் கண்ணுக்கு தெரிந்தே பிரளயம் வந்தால் என்ன ஆகும் என்பதை நாம் சொல்வதற்காக அந்த உதாரணம். தனுஷ்கோடி என்ற ஊர் இருந்தது, ஊர் மக்கள் இருந்தார்கள், ரயில்வே தண்டவாளம் இருந்தது, ரயில்வே நிலையம் கூட இருந்தது. இன்று அந்த இடத்தில் போய் பார்த்தால் சமுத்திரம்தான் இருக்கிறது, எந்த அடையாளமும் இல்லை. அதுபோல கலியுகத்தினுடைய முடிவில் எல்லாமே முடிந்துவிடும். புண்ணிய பாபங்கள் அடுத்தாக தொடராது என்பது நிஜம். ஏனென்று சொன்னால் பிரளயம், கலியுகம் முடிந்த பிறகு பிரளயம் வந்து வெள்ளம் வந்து புனக பிரம்மயுகம், கிருதயுகம் ஆரம்பிக்கும் பொழுது பகவானால் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது எல்லோரும் புண்ணியாத்மாக்கள் மட்டுமே இருந்து கொண்டிருப்பார்கள் என்பது நிஜம். ஆனால் இந்த கலியுகத்தின் நாம் இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்கப் போகிறோம் என்பது இன்னும் எத்தனையோ லட்ச கோடி வருஷங்கள் இருக்கிறது. நாம் வாழ்வது 80 வருஷமா, 70 வருஷமா, 100 வருஷமா தெரியாது. இறந்த பிறகு இன்னும் எத்தனை பிறவிகளை அந்த லட்ச வருஷத்திற்குள் எடுக்கப் போகிறோம் தெரியாது. அப்பொழுது அவைகளை நாம் அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது. இப்பொழுது உங்களுக்கு விளக்கம் கிடைத்து விட்டதா? நன்றி நன்றி நன்றி. ஸ்ரீராம். ஆமாம் 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 18 அத்தியாயம் மொத்தம். ஸ்ரீராம். அப்படியா? சரிங்கய்யா சரிங்கய்யா. சரி சரி சரி. சரி. ம். அச்சா. சரி 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 சரி. சரி 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 சரி. ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி. ஸ்ரீராம். சரி, வாங்க வாங்க வாங்க, அவசியமாக வாங்க. நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி.